அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடிக்கடி நீங்கள் கேட்டிருந்த ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா டிஎன்ஏயு அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி நம்ம பார்ப்போம். நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நம்ம டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள்குள்ளே போயிட்டு டிஎன்ஏயு ஆன்லைன் அப்ளிகேஷன்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள். அதில் நம்மளுக்கோட டிஎன்ஏயோட போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், டிப்ளமோன்னு சொல்லிவிட்டு இப்படி தான் இருக்கும். நீங்கள் அதில் அண்டர் கிராஜுவேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும். அதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். அதை தெளிவாக ஒரு முறை நல்லா படிச்சுக்கோங்க. அதை படித்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டூடெண்ட் லாகினை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜுக்கு கொண்டு போகும். அதில் உங்களுக்கு ஸ்டூடெண்ட், அதாவது யூசர் ஐடி, பாஸ்வேர்டுன்ட்டு சொல்லியிருக்கும். அது உங்கள்கிட்ட இருக்காது. அதனால் அதுக்கு கீழே கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிகிட்டு இருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்குள்ளே வந்ததும் உங்களுக்கு நேம் ஆஃப் த கேண்டிடேட், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், மொபைல் நம்பர்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கேட்கும். அதை கேர்ஃபுல்லாக எந்தவித மிஸ்டேக்கும் இல்லாமல் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணி முடித்ததும் ஒரு வாட்டி கிளியராக செக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்க பாக்ஸில் ஐ ஹேவ் கிளியர் கான் த்ரூ த டிஎன்ஏயு ப்ரௌச்சர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் டிக் கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்ததும் உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிவிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் தெளிவாக அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப் டு ஜாயினிங் வரைக்கும் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஐ ஹேவ் நோட்டட் டவுன்னு சொல்லிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு த அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களை பர்சனல் இன்ஃபர்மேஷன்ற பேஜுக்கு கொண்டு போகும். அந்த பேஜை கிளியராக ஒரு வாட்டி பாருங்கள். அந்த பேஜில் நேம் ஆஃப் த கேண்டிடேட், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, நேட்டிவ் ஸ்டேட்டு, ஜெண்டர், கேட்டகரின்னு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் கேட்டகரி கிளிக் பண்ணதும் கோடு கேட்கும். இந்த கோடு உங்களுக்கு டிஎன்ஏயு ப்ரௌச்சரில் இருக்கும். நீங்கள் அதை தெளிவாக ஒரு வாட்டி பார்த்துட்டு அந்த கோடை எடுத்து இந்த கோட் ஆஃப் கேஸ்ட்டில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அடுத்து நேம் ஆஃப் கேஸ்ட்டு அதையும் கொடுத்துருங்க. அடுத்தது மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. மறக்காமல் மொபைல் நம்பரும் இமெயில் நம்பரும் உங்களோடதை கொடுங்க. கம்ப்யூட்டர் சென்டர் நம்பரோ மெயில் ஐடியோ கொடுத்துடாதீங்க. ஏன்னா இதில் தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே டிஎன்ஏலேருந்து சென்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் கவுன்சிலிங் டேட்லேருந்து ஸ்லைடிங் டேட்லேருந்து எல்லாமே இதில் தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதனால் உங்கள் மெயில் ஐடி, உங்கள் மொபைல் நம்பரை கொடுங்க. அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட் சீரியல் நம்பர், 12th ரோல் நம்பர், 12th பாசிங் இயர்லாம் கேட்கும். அதை நீட்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் அப்பியரன்ஸ்னு கேட்கும். அதில் ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ்னு கொடுங்க. இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது அப்ளிகேஷன், அதாவது அப்ளையிங் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஸோ இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாவை பற்றி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். யாராவது பார்க்காம இருந்தால் அந்த வீடியோவை பாருங்கள். அதில் ஒவ்வொரு ரிசர்வேஷனுக்கும் எவ்வளோ சீட்ஸ் அலாட்மெண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரிசர்வேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருந்ததுன்னா அதை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்குது, டிசெண்டிங் ஃபார் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இருக்குது, இமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதை கிளியராக பார்த்துக்கோங்க. இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசர்வேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளையிங் ஃபார் என்ஆர்ஐ அண்டு இண்டஸ்ட்ரியல் கோட்டான்னு இருக்குது. ஸோ இதில் யாராவது அப்ளை பண்ணுறதா இருந்தால் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இதை பற்றி டீட்டெயிலும் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கூட இதில் நான் அப்ளை பண்ணுறேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப்பில் யாராவது வந்தால் அதில் அப்ளை பண்ணுங்கள். என்ஆர்ஐ கோட்டாவில் யாராவது வந்தால் அதில் அப்ளை பண்ணுங்கள். என்ஆர்ஐ கோட்டான்றது உங்களோட பிளட் ரிலேஷன்ஷிப். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பேரண்ட் இருக்காங்கன்னா அவங்களோட பையனோ அவங்களோட மகளோ மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண முடியும். அதையும் கிளியராக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்டு இன் 12ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க.
ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அண்டு ஃபோட்டோ இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அட்ரஸில் பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் அட்ரஸ், இப்போ நீங்கள் கரண்ட்டில் எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுங்க. அந்த அட்ரஸ் தான் உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ்னால் நீங்கள் அதில் அந்த செக் பாக்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே அங்கே ஃபில் ஆகிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸை அதில் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட். ஸோ ஃபோட்டோ அப்லோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கேபிக்குள்ளே தான் இருக்கணும், மறக்காமல் அதில் அப்ளை பண்ணுங்கள். அண்டு ஜேபேக்கில் இருக்கலாம், ஜேபிஜேயில் இருக்கலாம். ஸோ அதையும் தெளிவாக பார்த்து அந்த இதில் உங்கள் ஃபோட்டோவை கிளியராக அப்லோட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணி முடித்ததும் சேவ் அண்டு ப்ரொசீடு கொடுத்துருங்க. அது உங்களை நெக்ஸ்ட் பேஜுக்கு கொண்டு போகும். அதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் ரிலேட்டடாக எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து ஃபில் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் உங்களோட பாசிங் இயர் கேட்கும். அது உங்கள் பாசிங் இயரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த இதில் 12th நீங்கள் எந்த போர்டில் பாஸ் பண்ணிங்கன்னு கேட்கும். நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தால் ஸ்டேட் போர்டுன்னு கொடுங்க, சிபிஎஸ்சியாக இருந்தால் சிபிஎஸ்சின்னு கொடுங்க, இன்டர்நேஷ்னல் போர்டாக இருந்தால் இன்டர்நேஷ்னல் போர்டுன்னு கிளியராக பார்த்து கொடுங்க. இதில் நெக்ஸ்ட்டு குவாலிஃபையிங் எக்ஸாம் பாஸ்டுன்னு இருக்குது. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அகாடமிக்காக இருந்தால் அகாடமிக் கொடுங்க, ஒகேஷ்னல் குரூப் படிச்சிருந்தவங்களாக இருந்தால் அதில் ஒகேஷ்னல் கொடுக்க மறக்காமல் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு குவாலிஃபையிங் எக்ஸாம் சப்ஜெக்ட் குரூப்னு இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்னு பார்த்துங்க. நீங்கள் எதை படிச்சிருக்கீங்களோ அதை கிளியராக கொடுங்க. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், பாட்னி, கெமிஸ்ட்ரியாக இருந்தால் அதை கொடுங்க. ஃபிசிக்ஸ், பாட்னி, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜியாக இருந்தால் அதை கொடுங்க. அதே போல் ஒகேஷ்னல் குரூப்பாக இருந்தாலும் கரெக்டாக பார்த்து கொடுங்க. கம்ப்யூட்டர் குரூப்பாக இருந்தாலும் தெளிவாக அதை பார்த்து கரெக்டாக கொடுங்க. அதை கொடுத்து முடித்ததும் அந்த சப்ஜெக்டோட மார்க்ஸை ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்கள். அதை முடித்ததுக்கப்புறம் பர்டிகுலர்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன் லாஸ்ட் ஸ்டடீஸு. ஸோ நீங்கள் 10th எங்கே படிச்சிங்க, 11th எங்கே படிச்சிங்க, 12th எங்கே படிச்சிங்கன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக நீங்கள் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணி முடித்ததும் உங்களுக்கு ரெக்கார்ட் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா சப்மிட் காலேஜ் டிகிரி ப்ரிஃபரன்ஸ். ஸோ எந்தெந்த காலேஜஸை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறீங்க, எதை செகண்ட் செலக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு டோட்டலாக இருக்கிற எல்லா காலேஜஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6ன்னு டோட்டலாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் கிளிக் ஹியர் டு ஆட் காலேஜ் டிகிரி ப்ரிஃபரன்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் காலேஜும் அண்ட் ஆல்சோ இருக்கிற 28 ப்ரைவேட் காலேஜஸும் உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜஸை செலக்ட் பண்ணுங்கள். அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ செலக்ட் பண்ணி முடித்ததும் சேவ் த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. அந்த ப்ரிஃபரன்ஸை மறக்காமல் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் சொல்லிட்டு வரும். அதில் கன்ஃபார்ம் அண்டு அக்செப்ட் த டிக்ளரேஷன் சொல்லிட்டு கொடுங்க. அதை கொடுத்து முடித்ததும் உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் பேஜுக்கு உங்களை கொண்டு போகும். அங்கே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வரும். அதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் கொடுங்க. அது உங்களை ஆன்லைன் பேஜுக்கு கொண்டு போகும். ஆன்லைன் பேஜுக்குள்ளே வந்ததும் எந்த மூடில் நீங்கள் பே பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். நெட் பேங்கிங் மூலயமா இல்லை கார்டு மூலயமா நீங்கள் பே பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி பேமெண்ட்டை கிளியராக பார்த்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணதும் பேக் டு டிக்ளரேஷன் பேஜுக்கு உங்களை கொண்டு போகும். அந்த பேஜில் கன்ஃபர்மேஷன் அக்செப்ட் டிக்ளரேஷன் கேட்கும். அதில் இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் டு ஃபைனல் சப்மிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை முடித்ததுமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இஃப் யூ செக் ஆல் டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அப்படி செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஓகேவை கிளிக் பண்ணுங்கள். அதை முடித்ததுமே தேங்க்ஸ் ஃபார் ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கு கீழே செக் ஹியர் டு கோ டு த ஸ்டெப் 4 அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை முடித்ததுமே உங்களுக்கு அப்ளிகேஷன் காப்பி, டவுன்லோட் காப்பி உங்களுக்கு வரும். அந்த காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம். அந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு காலேஜ் செலக்ட் பண்ணி அந்த காலேஜ் செலக்ட் பண்ணதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போவும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பார்த்து. அவ்வளோதாங்க. டிஎன்ஏயு ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியாச்சு. இதை நீங்கள் கிளியராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்பராக அப்ளை பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரெகுலராக அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். டிஎன்ஏ மட்டும் இல்லாமல் எல்லா காலேஜஸோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை விட ஒரு முக்கியமான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். அதுதான் டிஎன்ஏயு கவுன்சிலிங் போகிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், எதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், எந்தெந்த டைமில் போகணும், என்னென்ன முக்கியமாக நமக்கு தேவைப்படும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கிளியராக நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவை மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.